உருவாக்கினான். அதில் ஒன்று இனிமையானது, மற்றொன்று உப்பானது. இரண்டிற்கும் இடையில் ஒரு தடையை வைத்துள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் சொல்ல வேண்டும், இஸ்லாமை பரப்புவதற்காக எந்த சம்பளமும் வேண்டாம். மக்கள் நேரான பாதையில் நடப்பதே அவர்களின் விருப்பமான பலனாகும். அல்லாஹ்வின் உண்மையான அடியார்கள் இபாதுர் ரஹ்மான் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்களின் பண்புகள்: அவர்கள் பூமியில் தாழ்மையுடன் நடக்கிறார்கள். அறியாதவர்கள் வாதிட்டால் சாந்தி என்று கூறி விலகிவிடுவார்கள். அவர்கள் இரவில் நின்றும் சுஜூத் செய்தும் அல்லாஹ்வை வழிபடுவார்கள். அவர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவா, நரக வேதனையில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. இபாதுர் ரஹ்மான் செலவு செய்யும் போது அளவுக்கு மீறவும் இல்லை, கஞ்சத்தனமாகவும் இல்லை, நடுநிலையாக இருந்து செலவிடுவார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் இணைக்க மாட்டார்கள். அல்லாஹ் தடை செய்த உயிரை அநியாயமாக கொல்ல மாட்டார்கள். விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் உண்மையான மனத்துடன் தௌபா செய்து நல்ல செயல்களை செய்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்தால் அவர்களின் தீமைகளை நல்ல செயல்களாக மாற்றிவிடுவான். அவர்கள் பொய்யான சாட்சியம் கொடுக்க மாட்டார்கள். பயனற்ற செயல்கள் இருந்தால் மரியாதையுடன் விலகிவிடுவார்கள். அல்லாஹ்வின் வசனங்கள் நினைவூட்டப்படும் போது காதும் கண்ணும் மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இவ்வாறு துஆ செய்கிறார்கள், எங்கள் இறைவா, எங்கள் மனைவிகளையும் குழந்தைகளையும் எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. மேலும் நன்மை நல்லவர்களின் தலைவர்களாக ஆக்குவாயாக. இத்தகையவர்கள் ஜன்னத்தில் உயர்ந்த நிலையை பெறுவார்கள். சூரா ஆஷூரா தொடக்கம். அல்லாஹ் கூறுகிறான், இவை தெளிவான கிதாபின் வசனங்கள் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் நம்பவில்லை என்பதால் மிகவும் கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், நாம் விரும்பினால் வானத்தில் இருந்து ஒரு பெரிய அடையாளத்தை காட்டலாம். அப்போது அவர்கள் கட்டாயமாக தலை குனிவார்கள்.